வெத்தலை பதியம் போட்ட வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, விதையிலேருந்து கூட வெத்தலை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை படித்ததும் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் ஒரு 2 விதமாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது எனக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேனாலும் எனக்கு தெரியல. அதாவது ஒருவேளை நான் பதியம் போட்டதை அவங்க விதையிலேருந்து நீங்கள் வளர வச்சு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. இல்லை இது விதையிலேருந்து வளர்கிற செடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களோன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் நான் இதை 2 விதமாக நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் வெத்தலை கட் பண்ணி அதை பதியம் போட்டேன் அப்படின்றத நான் சொல்லணும். ஏன்னா நான் பதியம் போட்டதெல்லாம் நான் வீடியோவில் காட்டல, வெறும் அந்த நான் பதியம் போட்டு வச்சுருக்கிறத மட்டும்தான் காமிச்சேன். சரி, இப்போ அது ஒருவேளை அவங்க அப்படி நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை கிளியர் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போ லைவாக இங்கே பாருங்கள். நான் இந்த டப்பாக்குள்ளே அங்கேருந்து ஒரு கிளையை எடுத்து இதில் தான் நான் அந்த ஊனி வச்சு மண் போட்டு வச்சுருக்கேன். சரி, இது நம்ம லைவாகவே நம்ம பதியம் போட்டதை எடுத்துருக்கலாமே அப்படின்றது எனக்கு இப்போ தான் தோணுது. சரி, நம்ம அதை எடுத்தே காமிச்சிடலாம். ஒருவேளை யாருக்காவது இப்படி டவுட் இருந்தால், ஒருவேளை அவங்க வளர்ந்த வெத்தலையே அப்படி காமிக்கிறாங்களான்னு தோணுதா என்னன்னு தெரியல. சரி, நம்ம அதை எடுத்தே காமிச்சிடலாமேன்றதுக்காக தான். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இதில் வேறு எதுவும் இருக்காதுங்க. நான் இப்போ தானே பதியம் வச்சேன், வேர் வர லேட்டாகும். அதனால சரி எடுத்து காமிக்கலாம். ரெண்டாவது இது வேறு நம்ம எடுத்து காமிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை காமிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தத்தில் எப்படியா இருந்தாலும் மண்ணுக்குள்ளே ஊனி வச்சா வேர் பிடிச்சிரும், அது எனக்கு தெரியும். சரி, இங்கே பாருங்களேன், வேறு எதுவும் இல்லைங்களா? கட் பண்ணது இதோ இருக்குது. இதை இங்கே இந்த கணுவில் இருந்து தான் வேர் பிடிக்கும். அதனால நான் இந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே ஊனி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு வேளை யாருக்காவது அந்த டவுட் இருந்ததுன்னா இது கிளியர் ஆகிடும். அதுக்காக தாங்க இது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, திரும்பவும் நம்ம அதே போல் நம்ம ஊனி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், வேர் பிடிக்கிற மாதிரி நான் திரும்பவும் ஊனி வச்சிட்டேங்க. சரி, யாருக்காவது இந்த வெத்தலையில் அப்படி ஒரு டவுட் இருந்ததுன்னா இப்போ கிளியர் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.